வினை தீர்க்கும் நாயகனே வணங்கி துதிப்பேன் விநாயகனே. மேட்சிங் நியூமராலஜிங்கிற பேரில் புக்கை வெளியிடுறோம். இந்த புக்கு 410 ரூபா. வெளியூரில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு கொரியர் சார்ஜ் சேர்த்து 500 ரூபா வரும். நீங்கள் விருப்பப்படுறவங்க, ஆர்வமாக இருக்கிறவங்க இந்த புக்கை வாங்கி பயனடைங்க. இந்த புக்கில் நீங்கள் இதில் பார்க்காத ஒரு விஷயம்லாம், முக்கியமான விஷயங்கள் அனைத்தும் இருக்கும். இவருடைய மனக்கவலை 4ஆம் இடம் சுகம் சார்ந்த கவலை, 6ஆம் இடம் நோய், கடன், வம்பு பிரச்சனை இதை சார்ந்த கவலை, அப்பாச்சத்து, புகழ்ஸ்தானம், வலு இதெல்லாம் கம்மியாக இருக்குது. தொழில் சார்ந்த கவலை, தொழில்ஸ்தானம் காலியாக இருக்கனால அதை சார்ந்த கவலை, பண இருப்பு தங்கலை இதை சார்ந்த கவலை, வீண் வரையும் பண்ணல. 51 நம்பருக்கு ஒரு நல்ல பாம்பை கையில் பிடிச்ச மாதிரி வலிக்கிட்டு போய்கிட்டே இருக்கும். அதாவது ஏதாவது ஃப்ரெண்டு கூப்பிட்டா இவர் கருத்தை புகுத்துதலே ரெடியாக இருப்பார். கொஞ்ச நாள் கழித்து அவங்க ரூட்டுக்கே மாறிடுவார். 43 ரகசிய நம்பர், பிரமிடு நம்பர் 25. அஸ்வதி நட்சத்திரம், மக நட்சத்திரம், மூல நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்க போகிறோம் ஒரு கேதுவுடைய தாக்கத்தில் இருக்கிறதுனால அவங்க பிறக்கையில் அந்த தசை தான் ஓடும். அவங்க பிறந்திருக்கையில் அந்த தசை 7 வருஷம் கணக்கு இருக்குது. அது கற்பப்பையிலேருந்து வெளியே வந்து இருப்பை பொறுத்து இருக்குது. பிறந்து எத்தனை வயசு அது முடியுதோ அந்த தசை முடி வரைக்கும் அவங்க திக்கி பேசிக்கிட்டே இருப்பாங்க. பிறந்த குழந்தையாக இருந்தாலும் திக்கி பேசுவாங்க. ஒரு தெளிவான பேச்சு வர்றதுக்கு அந்த தசை முடிஞ்ச அப்புறம் தான் வரும். இப்போ இதில் என்ன சொல்ல வரேன்னா, இந்த நம்பரு 7ஆம் நம்பரு, இங்கேயும் 7ஆம் நம்பரு. சில நம்பருக்காரங்க ஒரு மனநல பாதிக்கப்பட்டுலாம் சிலவங்க வந்துடுறாங்க. இந்த நம்பருக்காரங்க அந்த காலத்தில் கைரேகை பற்றி பார்த்துக்கிட்டு இருந்தோம். கைரேகையை பற்றி அதை நம்ம கைரேகை வந்து வளர விடுறதுக்கு வாய்ப்பு கிடையாது. மாற்றினா வாழ்க்கை தரம் மாறப்போகுது. இந்த ஸ்தான பலத்தை வலுக்கூட்டினா உங்களுடைய இந்த ஸ்தான பலத்தை சரி பண்ண முடியும். அந்த காலத்தில் கைரேகை போய் எங்கேயே போய் மாற்ற முடியுமா? அது. ஆனால் இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. கைரேகை போய் மாற்ற முடியாது. அது ஆணித்தனம் அப்படியே இருக்க போகுது. இந்த கையெழுத்த மாத்தையில் நிறையா கைரேகையும் வளருது. பெரிய ரேகை தவிர மற்ற பொடி ரேகைலாம் உங்களுக்கு தனரேகை வளருது. இது அனுபவம் கொண்ட உண்மை. கிட்டத்தட்ட 23-24 வருஷத்தில் பல அனுபவத்தை பார்த்துட்டோம். இப்போ அடுத்த தலைப்பில் என்ன பண்ணுறோன்னா, யாராவது கையில் பச்சை குத்திட்டாங்கன்னா என்ன கஷ்டப்படுறாங்க, யாரெல்லாம் கையில் இந்த தெரியாமல் ஒரு ஃபோன் நம்பரை கையில் கிறுக்கிடுவாங்க, உனக்கு இந்த நம்பரை கையில் எழுதிக்கிட்டா ஒரு யோகம், ஒரு அதிர்ஷ்டம்னு பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்படி எழுதிக்கிட்டுனா பிறகு அந்த நம்பரை கொண்டு போய் ஒரு லக்கி நம்பர், பணம், இந்த நம்பரை ஒரு 3 நம்பரோ ஒரு 5 நம்பரோ ஒரு 6 டிஜிட் நம்பரை சொல்லிடுறாங்க. கையில் கிறுக்குனா பிறகு அதில் எழுதிட்டு கையில் வச்சுக்கிட்டு அது அப்புறம் பணம் வருதா? யதார்த்தமாக சிலவங்களுக்கு அப்படி ஒரு சூழ்நிலை ஒரு சந்தர்ப்பத்தில் கிடைச்சிரும். சில நேரம் கிடைக்காது. ஆனால் என்ன அனுபவத்தில் 2, 5, 11 எடுத்திருந்தால் காலத்துக்கும் உங்களுக்கு ரெகுலராகவே அந்த தனஸ்தானத்தை வலுப்படி உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அது எப்பயுமே காலத்துக்கும் அது இருப்பாக இருக்கும். உங்களுடைய சரித்திர வாழ்க்கையாயிரும். இருப்பு ஸ்தானத்துக்கு நீங்கள் எந்த செகண்டுக்கு போய் பணம் வரங்கிறத ஒரு நம்பர் எழுதி வச்சுக்கிட்டால், இந்த நம்பர் எழுதிட்டு போல அதற்கு ஒரு வேல்யூ இருக்குது. அந்த நம்பரை கொண்டு போய் நீங்கள் எழுதிக்கிட்டே இருப்பீங்கள. வீட்டில் வந்து பார்க்கல. இதனால் கணவன் மனைவிக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங், நட்பு, சண்டை, சச்சரவு இதெல்லாம் கையில் பச்சை குத்துனவங்க, இன்சில் மோதிரம் போட்டவங்க இந்த மாதிரி இன்னல்களை சந்திக்காங்க. அடுத்து வர்ற தலைப்பில் போகிறோம். நம்ம இந்த மாதிரி யார் கையில் நம்பரை எழுதிக்கிறாங்க, யார் இன்சில் மரம் போட்டுக்கிட்டாங்க, யார் பச்சை குத்திட்டாங்க, இதில் என்னென்ன கஷ்டங்களை சந்திக்காங்க, அந்த தலைப்பில் நம்ம அடுத்து பேச இருக்கிறோம். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மகாசபரி நாராயணசங்கராஜா பேசுகிறேன். இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு அஸ்ட்ரோநியூமராலஜி. அஸ்ட்ரோநியூமராலஜி பற்றியே நம்ம கிட்டத்தட்ட ஒரு 2 மாதங்களாக கிட்டத்தட்ட பேசி வந்துக்கிட்டு இருக்கோம். இதில் ஒரு 10 பேரை பற்றி இன்றைக்கு தெரிவிக்க இருக்கிறோம். பல பேர் தாம் பேரெல்லாம் கேட்டுக்கிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருந்தாங்க. அவங்கள பற்றி நிறைய பேர் ஆர்வமாக கேட்டுக்கிட்டு இருந்ததுனால இந்த தொடர் ஒரு 100 பேருக்காக தெரிவிக்கணுங்கிறதுனால உங்களுடைய பேரும் இதில் இடம்பெறணும் நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா உங்கள் பேரை பற்றி கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப் அனுப்பிவிடுங்க. இது ஒரு சந்தர்ப்பமாக இருக்கும். அடுத்த ஒரு புதிய தொடரில் நம்ம தொடங்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். நிறைய பேர் என் பேருடைய அமைப்பை சொல்லுங்கிற ஆர்வமாக இருந்ததுனால தான் இது அத்தனை பேரையும் இதில் கொண்டு வர்றது பெரிய விஷயம். அதனால் ஒரு பிரபலமான பேரை மட்டும் ஒரு 10 பேரை செலக்ஷன் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி உள்ள பேரில் வந்து அந்த இறைவனுடைய பேரில் உள்ள விளக்கத்தை கொடுக்கறதுக்கு பார்க்குறோம். அந்த பேரில் நிறைய பேர் பாப்புலரான பேர் தான். ஏற்கனவே அத்தனை பேரையும் கொண்டு வர்றது கேள்விப்படாத பேர் ஏகப்பட்ட பேர் இருக்குது. அவ்வளோ பேரையும் என் பேர்லாம் சிலவங்க டபுள் இன்சிலு, 3 இன்சிலு, 2 இன்சில் போட்டதெல்லாம் நிறைய பேர் வச்சுருக்காங்க. ஒரு இன்சில் வச்சு உள்ள தலைப்பு மட்டும் பேசிக்கிட்டு இருக்கோம். ஆகையால் உங்களுடைய இண்டிவிஜுவலான உங்களுடைய கையெழுத்துக்கு நல்ல தெளிவாக விளக்கம் தெரியணும்னு நினச்சிங்கன்னா
கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு தெளிவாக விளக்கத்துக்கு ரெடியாக இருக்கும். இது நார்மலாக தமிழ்நாட்டில் எல்லாரும் ஒரு இன்சியல் அப்பா இன்சியலை வச்சு கையெழுத்து போடுறதுனால பேரை கையெழுத்து போட்டுக்கிட்டே நம்ம அதிகமாக இருக்கும். 2 இன்சியல் 3 இன்சியல் கொண்டு போகிறதெல்லாம் ரொம்ப கம்மி. ஒரு இன்சியல் உள்ள பேர்களையே வச்சு அதிகமாக கொண்டு போய்கிட்டு இருக்கோம். இந்த தலைப்பில் நிறைய பேருக்கு 3 இன்சியல் உள்ளது நீங்கள் உங்களுடைய 3 இன்சியலை பற்றி போட்டால் அதனுடைய போடக்கூடிய ஆட்கள் கம்மியாக இருப்பாங்க. இப்போ பி முருகேசன் இருக்குன்னா பி முருகேசனில் போய் கேபி முருகேசன் போடலாம், இல்லை பிஏ முருகேசன் போடலாம், இல்லை பிஎஸ் முருகேசன் போடலாம், இல்லை எஸ்பி முருகேசன் போடலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு ஆளும் ஒரு இன்சியல் தாத்தா இன்சியலெல்லாம் சேர்த்து அப்பா இன்சியலோட சேர்த்து தாத்தா இன்சியலே சேர்த்து எக்ஸ்ட்ரா போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க இதில் போட்டால் நம்ம பார்க்குறவங்க என் பேர் இதெல்லாம் அவ்வளோ இந்த இன்சியல்லாம் கிடையாது. தாத்தா இன்சியல் ஒவ்வொரு ஆளுக்கும் அப்பா இன்சியல் மாறுற மாதிரி தாத்தா இன்சியலும் மாறுபட்டுக்கிட்டு இருக்கும். அந்த தாத்தா இன்சியலுக்கு அப்பா இன்சியலும் கம்பேர் பண்ணி பேரை கொடுக்கல அதை விரும்புகிறவங்க ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆகையால் ஒரு இன்சியல் உள்ள பேரையே நம்ம காட்டிக்கிட்டு இருக்கோம். 2 இன்சியல் 3 இன்சியல் போடுறவங்கலாம் தனியாக கான்டாக்ட் பண்ணி தனியாக கேட்டுக்கோங்க. இன்றைக்கு நம்ம ஒரு 10 பேரை பற்றி விளக்குறோம். இதில் 10 பேரில் அவ்வளவும் தெய்வங்கள் பேராக இருக்குது. இது ஒரு தமிழ்நாட்டில் ஒரு பிரபலமான பேர் தான். அதே மாதிரி நிறைய பேர் இந்த தொடரில் இது விஷயமா எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது, இதில் எனக்கு தெளிவாக எனக்கு நிறைய புரியணும்னு ஆர்வம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் போன வாரத்தில் நம்ம புக்கு வெளியிடுறதை பற்றி காட்டியிருந்தோம். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மேட்சிங் நியூமராலஜிங்கிற பேரில் புக்கை வெளியிடுறோம். இந்த புக்கு 410 ரூபா. வெளியூரில் உங்களுக்கு கொரியர் சார்ஜை சேர்த்து 500 ரூபா வரும். நீங்கள் விருப்பப்படுறவங்க ஆர்வமாக இருக்கிறவங்க இந்த புக்கை வாங்கி பயனடைங்க. இந்த புக்கில் நீங்கள் இதில் பார்க்காத ஒரு விஷயம்லாம் முக்கியமான விஷயங்கள் அனைத்தும் இருக்கும். ஆர்வம் இருந்தால் நீங்கள் வாங்குங்க. அவ்வளவு முக்கியமான விஷயங்கள் பூரா இதில் இருக்குது. எல்லாரும் விருப்பப்படுறது கம்மி. அதே ரீதியாக ஆராய்ச்சி இருக்கிறவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். உங்களுக்கு விருப்பப்பட்டீங்கன்னா இந்த புக்கோடைய விலை 410, கொரியர் சார்ஜை சேர்த்து 500 ரூபா. உங்களுக்கு விருப்பம் இருக்கிறவங்க ஃபோனில் கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு சில விளக்கங்களை வேறும் விளக்கங்கள் கேட்குன்னா நீங்கள் கேட்டுக்கலாம். இப்போ நம்ம ப்ரோக்ராமில் சந்திப்போம். இப்போ 10 பேரை பற்றி விளக்குறோம். 10 பேரில் வந்து வி சங்கர்குமார், எம் பரமசிவம், எம் நாராயணன், வி திருப்பதி, வி முத்துச்செல்வன், பி முருகேசன், பி வெங்கடேஷ், வி வேலுமணி, வி மணிகண்டன், வி ஐயப்பன். சாமி பேரா ஒரு 10 பேரா இருக்கு. இதில் வந்து இன்னைக்கு இதில் ஒரு 10 பேர் சாமி பேரா போட்டிருக்கோம். ஒவ்வொரு ஆளும் இதில் ஒரு பிரபலமான பேர் தான். இதில் எல்லாமே அவங்கவுங்க அப்பா இன்சியல் படி ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு பலன் அடைகிறாங்க. இப்போ வி திருப்பதின்னு போட்டிருந்தோன்னா நீங்கள் கே திருப்பதி இருக்கலாம், இல்லை எஸ் திருப்பதி இருக்கலாம், இல்லை எம் திருப்பதி இருக்கலாம். உங்களுக்கு ஸ்தான பலம் மாறுபடும். வி திருப்பதி மட்டும் இன்னைக்கு விளக்கம் காட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒவ்வொரு ஆளுக்கும் அந்த மாதிரி இன்சியல் ஒவ்வொரு இன்சியல் மட்டும்தான் அந்த பேரை பற்றி விளக்குறோம். என் பேர்லாம் அந்த இன்சியல் இல்லையே அப்படின்னு நீங்கள் இருந்தீங்கன்னா ஒவ்வொரு ஆளுக்கும் இப்போ முத்துச்செல்வன் இருக்கு, வி முத்துச்செல்வன்னா நீங்கள் எம் முத்துச்செல்வன் இல்லை எஸ் முத்துச்செல்வன் இருந்தீங்கன்னா உங்களுடைய பேருக்கு தனிப்பட்ட முறையில் கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு தெளிவாக விளக்கிறோம். இப்போ 10 பேரை பற்றி பார்ப்போம். எஸ் சங்கர்குமார், இவருடைய நியூமராலஜி நம்பர் 35, பிரமிடு நம்பர் 24. 35ஆம் நம்பருக்கு பிறருக்கு தொண்டு செய்கிறாரு, சேவை மனப்பான்மை இருக்கு, ஒரு அறிவாளி, உடல் உழைப்பு உள்ள தொழில் எடுப்பாரு, 10 பேருக்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாரு, சொல்லில்லா துன்பத்தை ஒரு 30 வயசு வரைக்கும் அணிச்சுக்கிட்டே இருப்பாரு. 31லேருந்து சில மாற்றம், 35க்குள், 36லேருந்து 38க்குள்ள எதிர்பார்க்காத ஒரு சம்பவத்தை பார்ப்பாரு. அது நல்லதாக இருக்கலாம். அவங்க அனுபவத்தில் தான் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு மாதிரி நடைபெற்று கொண்டிருக்கும். 40 வயதுக்கு பிறவே அவர் வாழ்க்கை ஒரு பிரகாசமாக இருக்கும். இருந்தாலும் மன அழுத்தத்தை குறைத்துக் கொள்ள கையெழுத்தை மாற்ற வேண்டும். இந்த நம்பரை பற்றி உங்களுக்கு 108க்குள்ள தெளிவாக வேறு விவரங்கள் கேட்கணும், அதில் போய் நீங்கள் பார்த்துக்கலாம். இவருடைய பிரமிடு நம்பர் 24. இந்த 24க்கு எனக்கு இது கிடைக்கல அது கிடைக்கல அப்படின்னு இவரே தன்னறியாமல் 10 பேர்த்த புலம்ப வச்சிருவோம். அந்த நம்பர் வாதம் பண்ணிக்கிட்டே இருப்பார். நம்ம நியூமராலஜியில் தெளிவாக உங்களுக்கு 6ஆம் நம்பரை பற்றி சொல்லியிருக்கோம். இது இலவச பொருள் அதிகமாக விரும்பும், வாதம் பண்ணும், உழைக்காம உட்காந்த இடத்துல இருந்து அத்தனையும் வேணும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். திறமையான ஆளை கிடைச்சா அது சக்க முடிஞ்சு சார் முடிஞ்சு வேலை வாங்க தெரியும். எதுக்கு
10 பேர்கிட்ட அவங்களே அறியாம வாய் விட்டு புலம்பிக்கிட்டு இருப்பாங்க. இது 10 பேர்கிட்ட ஓப்பனா பேசிக்கிட்டு இருக்கும், ஒளிவு மறைவு இருக்காது. இவர் ரகசியத்தை மூடி மறைப்பாரு, இவர் ரகசியத்தை உடைச்சு பேசுவாரு. இவருடைய கட்டமைப்பை பார்ப்போம். வி சங்கர்குமாருக்கு லக்கணத்துல சந்திரன் இருக்கு, தன்னம்பிக்கை நல்லா இருக்கு, வாக்குல புதன் இருக்கு, வாக்குல புதன் இருக்குனால நெலிசுலியா பேசுவாரு. சுக்கிரன் இருக்கு, வசீகரமா பேசுவாரு, வாக்கு திறமை நல்லா இருக்கு. வாயு உள்ள பிள்ளை பிழைச்சிக்கிடுங்கிற மாதிரி வாய் திறமையால பிழைக்கக்கூடிய தொழில் எதை எடுத்துக்கலாம். ஒரு இன்சூரன்ஸ் எடுத்து பண்ணாலும் அவர் எடுத்து, முதல் போடாத தொழில் வாயு திறமையால ஜெயிக்கக்கூடிய தொழிலை எடுத்துக்கலாம். அவரு தைரியம் நல்லா இருக்கு, சுகஸ்தானம் கம்மியா இருக்கு. சுகஸ்தானம் ஒன்றும் இல்லாம இருக்கிறனால இந்த பார்வையில தான் கிடைக்கி. 5ஆம் இடம் பூர்வ புண்ணியத்துல ராகு இருக்கு, சூரியன் இருக்கு. சூரியன் இருக்கிறது நல்லது. ராகு இருக்கிறதுனால பிள்ளைகள் நினைத்து கொஞ்சம் வருத்தப்பட்டுக்கிட்டே இருப்பாரு. பிள்ளைகள் எதுவும் கிடைக்கினா கொஞ்சம் காலதாமதம் கிடைக்கும், கிடைத்தாலும் பிள்ளைகள் நினைத்து கொஞ்சம் மனக்கவலையில் இருப்பாரு. நோய் வழக்கு வம்பு வழக்கெல்லாம் கிடையாது. 7ஆம் இடம் ஃப்ரீயா இருக்கு, 7ஆம் இடம் காலியா இருக்கு. அவருக்கு கையை விட்டு அன்ற அளவுக்கு ஃப்ரெண்டே கிடையாது. அப்பப்ப தேவைக்கு பழகிட்டு விட்டுருவாரு. வீட்டுக்காரமோட அனுசரித்து போறது அந்த நம்பருக்கு கம்மியா இருக்கு. கல்யாணம் நடச்சாலும் இந்த நம்பர் தாமதப்படுத்திக்கிட்டே இருக்கு. காலதாமதமாய் கல்யாணம் முடியும். கல்யாணம் முடிஞ்சாலும் இந்த இடத்துல விட்டு கொடுத்து போறது கம்மியா இருக்கு. அப்பா சொத்து இந்த பார்வையில தான் கிடைக்கி. புகழ் ஸ்தானம் கம்மியா இருக்கு. தொழில்ஸ்தானம் சுக்கிரன் இருக்கு, குரு இருக்கு. குரு வேற நீசம் பெறுது, சூரியன் வேற நெருப்பு கிரகம் இருக்கு. ஒன்று ஒரு ஆளுக்கு டீச்சிங் பண்ற தொழில் எடுத்துக்கலாம், இல்லை நெருப்பு சம்பந்தமான தொழில் எடுத்துக்கலாம், இல்லை பெண்கள் அலங்கரிக்கிற தொழில் எடுத்துக்கலாம். தொழிலாம் இவர் பிஸியா பார்த்துக்கிட்டே இருப்பாரு. 10 ரூபா வருது, அப்படியே 10 ரூபா வரையும் பண்ணிடுறாரு. இவருக்கு 2, 5, 11 தனஸ்தானம் நல்லா இருக்கு, பண நடமாட்டம் நல்லா இருக்கு. ஆசைப்பட்டு அடையிறது சுகஸ்தானத்தை இந்த பார்வையில வீட கட்டுவார். ஒரு காலதாமதமாகி வீட கட்டும். இவருடைய தேடுதல் அனைத்தும் கொஞ்சம் தாமதமாயே கிடைச்சிக்கிட்டு இருக்கும். இந்த 8ஆம் நம்பர் இருக்கிறதுனால வீடை கட்டினாலும் கொஞ்சம் தாமதமாகும், கல்யாணம் முடியினாலும் தாமதமாகும், அப்பா சொத்து கிடைக்கினாலும் தாமதமாகும். இந்த நம்பர் அனைத்தும் ஒரு 40 வயசுக்கு பிறவே எளிமையா கிடைக்கக்கூடிய தகுதியை கொண்டு போகும். இவருடைய மனக்கவலை எடுத்துக்கிட்டா சுகஸ்தாந்த கவலை, 7ஆம் இடம் கலத்தரம் மனைவி கூட சேர்ந்த கவலை, அப்பா சொத்து கிடைக்காம ஒரு புகழ்ஸ்தானம், பாக்கியம், புண்ணியம், அந்த யோக பலன் கம்மியா இருக்கு. பண இருப்புல ஒரு கிரகம் தான் இருக்கு. வரவு செலவும் கரெக்டா வர்ற மாதிரி இருக்கும். இருந்தாலும் பணப்பழக்கம் சரளமா இருக்கும். 10ஆம் இடம் வளர்த்திருக்கு, தொழில் மட்டும் பிஸியா இருந்துகிட்டே இருப்பாரு. சுகஸ்தானம் கம்மியா இருக்கு, ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள் கம்மியா இருக்கு, மனைவியோட அண்டர்ஸ்டாண்டிங் கம்மியா இருக்கு, அப்பா சொத்து கிடைக்கலன்னு ஒரு மன ஃபீலிங். பண இருப்பு மீடியமா இருக்கு. இதுதான் வி சங்கர்குமாரின் வாழ்க்கை தரம். எம் பரமசிவம். எம் பரமசிவத்துக்கு நியூமராலஜி நம்பர் 36, பிரமிடு நம்பர் 45. இவருக்கு 2 பக்கம் 9ஆம் நம்பர் தாக்கம் அதிகமா இருக்கனால ரொம்ப கோபக்காரர். பாடி ஹீட் அதிகமா இருக்கும். தப்பி தவறி வாயில சாரிங்கிறது வராது. ஒழுக்கமா இருக்க செய்யும். இவருக்கு தேவகுரும் அசுரகுரும் சேருது 37ஆம் நம்பர். பணம் நிறையா இருக்கு அப்படின்னா வீட்டுல உறவு பாதிக்கப்படும். உறவு நல்லா இருக்குன்னா பண டைட்டை கொடுத்துக்கிட்டே இருக்கும். இது இருந்தா அது இல்லை, அது இருந்தா இது இல்லை. இந்த நம்பர் உங்களுக்கு தெள்ள தெளிவா 108க்குள்ள அந்த நம்பரை பத்தி பேசியிருக்கோம். நீங்க தெள்ள தெளிவா கூட விவரங்கள் தெரிஞ்சுக்கணும்னா அதுல போய் நீங்க பாருங்க. 45ஆம் நம்பருக்கு அதுவும் 9ஆம் நம்பர் தான் வருது. 4 உழைப்பு கொடுக்கும், 5 அறிவை கை வைக்கும், 9 எதையும் உருவாக்கக்கூடிய டேலண்ட் உண்டு. இவர் யாரையும் தேடி போக மாட்டாரு, சொந்த தொழில் தான் பார்ப்பார். தன்னை நாடி தான் அத்தனை பேரும் வர வைக்கணும்னு நினைப்பாரு. இவர் போய் கீழே இறங்கி போக மாட்டாரு. அத்தனை பேரும் தன்னை நாடி வரக்கூடிய தொழிலை தேர்ந்தெடுத்துக் கொள்வார். பிறர் இவர் போய் வெளியே வேலை பார்க்க மாட்டார். இவர் சொந்த தொழில் இருந்தாலும் கீழே இறங்கி போய் ஒரு அடிமட்ட வேலையெல்லாம் பார்க்க மாட்டார். யாரா இருந்தாலும் உழைக்கக்கூடிய தகுதி இருக்கு, உருவாக்கக்கூடிய டேலண்ட் இருக்கு. கோபம் அதிகமா இருக்கும். இவர் செயல் அனைத்தும் மற்றவங்க ஆச்சரியப்படுற மாதிரி ஒரு செயலை செஞ்சுக்கிட்டே இருப்பாரு. எதையும் உருவாக்கக்கூடிய டேலண்ட் இருக்கு. தன்னை நாடி பிறர் வரணும், நான் வெளியே போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த தன்மையில இருப்பாரு. அது இயல்பாவே நடந்தும் தீரும். இவர் இறங்கி போக மாட்டாரு, அத்தனை பேரும் இவங்களை நாடியே போவாங்க. இவருடைய கட்டமைப்பு லக்னத்துல ராகு இருக்கு, பிடிவாதக்காரர், வாக்குல சூரியன் இருக்கு, ஸ்ட்ராங்கா அடிச்சு பேசுறாரு, தைரியம் நல்லா இருக்கு, சுகம் சார்ந்த கவலை. 4ஆம் இடம் காலியா இருக்கு. டேட்டா பர்த் படியோ இல்ல பிறந்த அமைப்பு படியோ 4ஆம் இடம் ஒரு வீடோ ஏதோ கெட்டிக்கிட்டாலும், வாகனங்கள் எது வைத்திருந்தாலும், மற்றபடி எல்லாம் அமைப்பு கிடைச்சிருந்தாலும் அதை சார்ந்த ஒரு திருப்தி இல்லாம தான் இருப்பாரு. அது சார்ந்த கவலையில தான் இருப்பாரு. 4ஆம் இடம் சார்ந்த ஒரு கவலை இருந்து கொண்டே இருக்கும். பூர்வ புண்ணியம் நல்லா இருக்கு, தாத்தாவோட புண்ணியம் நல்லா இருக்கு. 6ஆம் இடம்
ஒரு ராகு, சூரியன், குரு 3 சம்மந்தப்படுது 6ஆம் இடத்துல. ஒன்று நோய் இருக்கணும், இல்லை கடன் இருக்கணும், இல்லை கோர்ட்டு கேஸு வழக்கு இந்த இதை சந்திச்சுக்கிட்டே இருப்பார். 6ஆம் இடத்துல ராகு இருக்கனால சாமானியத்தில் ஆப்திரிக்கு போக மாட்டார், சின்ன சின்ன கைதியத்தையும் பார்த்துக்கிடுவார். 7ஆம் இடத்துல சனி கிரகம் உச்சம் இருக்கு, சூரியன் இருக்கு. சனி உச்சம் பெறுது, சூரியன் நீசம் பெறுது. ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள்லாம் நல்லா தான் இருக்கு. 8ஆம் இடம் ராகு இருக்கு, உடம்பு டயர்டா இருக்கு, அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாரு, படுத்தா எந்திக்க முடியல, அந்த அளவுக்கு டயர்டை பத்தி பேசிக்கிட்டே இருப்பாரு. அப்பா சொத்து காலியா இருக்கு, பாகிஸ்தானம் கம்மியா இருக்கு, பார்வையில தான் உழுது. தொழில்ஸ்தானம் வேற என்ன செய்ய திணறாரு, பணம் இருப்பு ஸ்தானத்துல ஒன்னையும் காணும், இந்த பார்வையில தான் உழுது, வீண் விரையும் பண்ணலை. சுகஸ்தானம் கம்மியா இருக்கு, 6ஆம் இடம் பிரச்சனையை சந்திச்சுக்கிட்டு கோர்ட்டு கேஸ் வம்புவழக்கு சந்திச்சுக்கிட்டு நோய் ரீதியா உள்ள தொல்லையை அனுப்பிச்சுக்கிட்டு இருக்காரு. புகழ்ஸ்தானம் வலு இல்லாம இருக்கு, அப்பா சொத்து பாகிஸ்தானம் இதெல்லாம் கம்மியா இருக்கு, அப்பாவுடைய புண்ணியம் கம்மியா இருக்கு, தொழில் சார்ந்த கவலை, பண ஈர்ப்பு சார்ந்த கவலை. இதுதான் எம் பரமசிவத்தின் குணநலங்கள். எம் நாராயணன். எம் நாராயணனுக்கு நியூமராலஜி நம்பர் 26, பிரமிடு நம்பர் 18. எம் நாராயணனுக்கு 26 வருதுனால இவருக்கும் அந்த 8ஆம் நம்பர் இவர் சொன்ன அதே குணங்கள் கிட்டத்தட்ட நெருங்கும். அதாவது 26ஆம் நம்பருக்கு இவரும் 30 வயசு வரைக்கும் சொல்லிலா துன்பத்தை அனுப்பாரு. 31லேருந்து 35க்குள்ள சில மாற்றம், 36 to 38க்குள்ள எதிர்பாராத ஒரு சம்பவத்தை பார்ப்பாரு. 40க்கு பிறவே மதிக்கத்தக்க ஆளா இருப்பாரு. 30லேருந்து 45க்குள்ள இந்த நம்பருக்கு ஒரு பள்ளத்தை சந்திக்கக்கூடிய அதிக வாய்ப்பு இருக்கு. ஆகையால நண்பர் கூட்டங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். இந்த நம்பருக்கு இந்த பேருக்காரரு 26ஆம் நம்பர் கொஞ்சம் பலகீனமானது. அது 30லேருந்து 45க்குள்ள அந்த வயசுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். 40 வயதுக்கு பிறவே ஒரு மதிக்கத்தக்க ஆளாக கொண்டு போகும். இருந்தாலும் பிரமிடு நம்பர்ல ஒரு 18 வர்றதுனால இவர் ஒரு கோபக்காரர், எதையும் உருவாக்கக்கூடிய டேலண்ட் இருக்கு. 10 பேருக்கு பஞ்சாயத்து பண்ணி கட்ட பஞ்சாயத்தை தீர்த்து வச்சுக்கிட்டே இருப்பாரு, எதையும் உருவாக்கக்கூடிய டேலண்ட் இருக்கு. எம் நாராயணுடைய ஜாதக அமைப்பு பார்த்தீங்கன்னா லக்னத்துல ராகு இருக்கு, ஒரு பிடிவாதக்காரர், சந்திரன் இருக்கு, சூரியன் இருக்கு, தன்னம்பிக்கை மிகுந்து காணப்படுது, வாக்கு சுத்தமா ஈடுபடலை, தைரியம் நல்லா இருக்கு, சுகம் சார்ந்த கவலை, பூர்வ புண்ணியம் வலுத்து இருக்கு, நோய் கடன் வம்புவழக்கு பிரச்சனை எல்லாம் கிடையாது, ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள் நல்லா இருக்கு, அப்பா சொத்து பாகிஸ்தானம் இதெல்லாம் யோக பலன், அப்பாவோட புண்ணியம் கம்மியா இருக்கு, தொழில் சார்ந்த கவலை, தொழில்ஸ்தானத்துல ஒன்னையும் காணும், பணம் இருப்பு வச்சிருக்காரு. இவருக்கு 2, 5, 11 தனஸ்தானம், இருப்பு ஸ்தானத்துல பூர்வ புண்ணியத்திலே இருக்கு, இருப்பு ஸ்தானத்திலே இருக்கு. கையில ரூபா சுத்திக்கிட்டே இருக்கும், கையில நடமாட்டம் பணம் வச்சிருப்பாரு, ஆனா வீடை கட்ட முடியாது. பணம் வச்சிருந்தாலும் கூட அந்த சுகஸ்தானத்தை அனுபவிக்க முடியாம கையில ரூபா பார்த்துக்கிட்டு இருக்கு, ஆனா அதை வச்சு வீடு கட்டணும், ஏதாவது வாகனம் வாங்கினாலும் அந்த இது சுகம் சார்ந்த கவலை உண்டு. இவருடைய மனக்கவலை வாக்கு ஈடுபடலை, சுகம் சார்ந்த கவலை, அப்பாவோட புண்ணியம் கம்மியா இருக்கு, அப்பா சொத்து கிடைக்குன்னா கிடைக்கலன்னு ஒரு ஏக்கத்துல இருப்பார், பார்வையில தான் கிடைக்கும், காலதாமதமாகும், தொழில் சார்ந்த கவலை. இதுதான் எம் நாராயணன் வாழ்க்கை தரம். வி திருப்பதி. இவருடைய நியூமராலஜி நம்பர் 51, பிரமிடு நம்பர் 43. இவருடைய 51ஆம் நம்பருக்கு இவர் இந்த நம்பர் 108க்குள்ள அந்த நம்பரை பற்றி தெளிவாக பேசியிருக்கோம். நீங்கள் அதை தெளிவாக அதில் பார்க்கணும், பார்த்துக்கலாம். பெரும்பாலும் இதனுடைய சில விளக்கங்களை கொடுக்கும். 51ஆம் நம்பருக்கு ஒரு நல்ல பாம்பை கையில் பிடிச்ச மாதிரி வலிக்கிட்டு போய்கிட்டே இருக்கும். அதாவது ஏதாவது ஃப்ரெண்டு கூப்பிட்டா இவர் கருத்தை புகுத்துதில் ரெடியாக இருப்பார், கொஞ்ச நாள் கழித்து அவங்க ரூட்டுக்கே மாறிடுவார். முதல்ல வலிக்கிக்கிட்டே போய்கிட்டு இருக்கும், சரி வாங்கன்னு சொல்லி அதுக்கப்புறம் அந்த ரூட்டை மாற்றிக்கிட்டு ஏற்றுக்கிட்டு அவர் ரூட்டுக்கு மாறிக்கிடுவார். அந்த தன்மையை அவர் கொடுத்துக்கிட்டே இருக்கும். முதல்ல இவர் ஒரு செயலுக்கு இழுத்தாங்கன்னா வரமாட்டார். அதான் நல்ல மாம்பு கையில் பிடிச்சா வலிக்கிட்டு போகிற மாதிரி ஒரு சர்க்கிள் கொடு, நான் வரலன்னு சொல்லி விலகி போகிற மாதிரி இருக்கும். மறுபடியும் ரூட்டை மாற்றி வாங்க நானும் உங்கள் கூட வரேன்னு சொல்லி அந்த செயலுக்கு இறங்கிடுவார். அந்த தன்மையை உண்டு. 43ஆம் நம்பருக்கு ஒரு வெள்ளந்தியாக இருப்பார், ஊருக்கு நல்ல பிள்ளை, வீட்டுக்குன்னு சொந்த தொழிலுக்கு சுயமாக செயல்பட்டால் காரியத்தடை கொடுத்துக்கிட்டே இருக்கும், பொதுநலத்தில் இறங்கினால் பேரு புகழை கொடுத்துக்கிட்டே இருக்கும், மிகுந்த காரியத்தடை கொடுத்துக்கிட்டு இருக்கும், டயத்துக்கு ஒரு வேலையை செய்ய மாட்டார், காலதாமதமாகி கடைசி நேரம் தான் ரிஸ்க் எடுப்பார். ஏதாவது ஒன்று சோம்பேறித்தனம் அதிகமாக இருக்கும், அலட்சியப்படுத்திக்கிட்டு இருப்பார். அவருடைய தோல்விக்கு காரணம் ஒரு வேலையை டயத்துக்கு செய்ய மாட்டார். காலதாமதத்துக்கு பிறகு கடைசி 1 நாள் 2 நாள் இருக்கையில் அந்த வேலையை போட்டு எடுத்து கடைசி சம்பவத்தில் ஒரு டைட்டான ஒரு பொசிஷனை கொடுத்தா அப்புறம் தான் எடுத்து அதுக்கப்புறம் தட்டாப்படலாம் செஞ்சு முடிப்பார். டயத்துக்கு அதை செய்ய மாட்டார். அது தோல்விக்கு காரணம் அந்த டயத்துக்கு செய்யாதே காரணம்.
இவருடைய ஜாதக அமைப்பு பார்த்தீங்கன்னா லக்னத்தில் ராகு இருக்குது, பிடிவாதக்காரர், வாக்கில் சூரியன் இருக்குது, அடித்து பேசுகிறார், தைரியம் கம்மி, சுகஸ்தானத்தில் ஒரு சூரியன் இருக்குது, எப்படியும் சொந்த வீடை கட்டக்கூடிய பாக்கியம் உண்டு, பூர்வ புண்ணியம், தாத்தாவோட புண்ணியம் கம்மியாக இருக்குது, 6ஆம் இடத்துல ஒரு சனி கிரகம் இருக்குது. இவருக்கு கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு எதுவும் போனால் இவருக்கு சாதகமாக முடியும். ஏன்னா சனி கிரகத்துக்கு அந்த 6ஆம் இடத்துல இருக்கிறது அது ஒரு நல்லது. எதிரிகளுடைய தொல்லை கொஞ்சம் கம்மியாகும். 7ஆம் இடம் கலத்தரம் காலியாக இருக்குது. 7ஆம் இடத்துல கலத்தரம் காலியாக இருக்கிறதுனால மனைவியோட அண்டர்ஸ்டாண்டிங் கம்மியாக இருக்கும், திருப்தி கம்மியாக இருக்கும். மற்றபடி ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிளே தேவைக்கு பழகிட்டு விட்டுருவார். மனைவி கூட அனுசரித்து போனால் அந்த இடத்துல இவர் எடுத்து கொண்டு வந்து அப்போ அமைச்சான் மட்டும்தான் பேரை மாற்றிக்கிட்டா தான் அந்த அமைப்பு உண்டு. அப்பா சொத்து, தாத்தா புண்ணியம் கம்மியாக இருக்குது, அப்பா சொத்து கிடைக்க முடியாமல் தவிக்காரு, பார்வையில் கூட இல்லை. இது நமக்கு தெரிஞ்ச நண்பர் தான். அவருடைய ரொம்ப நாள் தொடர்பில் இருந்துக்கிட்டு இருந்தார். சமீபத்தில் ஒரு 6 மாதம் தொடர்பில் ஒரு வருஷ கணக்கு அவரை பார்க்க முடியல. இருந்தாலும் அவர் பழைய அவர் கான்டாக்டில் இருந்தார். தற்சயமாக போடுங்கனாரு, அதனால் போட்டி காட்டிக்கிட்டு இருக்கோம். அப்பா சொத்து கிட்டத்தட்ட அவருக்கும் 50 வயசு கிட்ட ஆச்சு, இன்னும் வரலன்னு ஒரு ஏக்கத்தில் கிடக்காரு. பார்வையில் கூட கிடைக்கல. அதனால் அது சார்ந்த கவலையில் தொழில்ஸ்தானத்தில் பெண்கள் அலங்கரி தொழில் இல்லை ஒரு உணவு சம்பந்தமான தொழில் இதை பார்த்துக்கலாம். சந்திரனுக்கு நீர் சம்பந்தமான தொழிலும் பார்த்துக்கலாம். 10 ரூபா வருமானம் வருது, அங்கே 30 ரூபா விரையும் காட்டுது. கையில் வரவு 10, விரையும் 30. சுக்கிரன் வேற சுப வரையத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கும், நித்திரை உறக்கத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கும். ஒரு நரம்பு பலகீனம் காட்டுது. சனி கிரகம் மறையுது, நரம்பு பலகீனம் இருக்குது. சூரியன் மறையிறதுனால என் வாழ்க்கையில் எப்போ வெளிச்சம் வரும்னு ஒரு ஏக்கத்தில் கிடப்பார். இவருடைய மனக்கவலைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா திருப்பதியுடைய மனக்கவலை, தைரியம் கம்மியாக இருக்குது, தாத்தா புண்ணியம் கம்மியாக இருக்குது, அப்பா சொத்து கிடைக்கல, இதை சார்ந்த கவலை. கையில் வரவுக்கு மீறிய விலையும் காட்டுது. இதுதான் திருப்பதியின் வாழ்க்கை தரம். முத்துச்செல்வம், இவருடைய நியூமராலஜி நம்பர் 53, பிரமிடு நம்பர் 39. 53க்கு இவர் இந்த 8ஆம் நம்பருக்கு சொன்ன அதே தாக்கம் தான் இவருக்கும் இருக்கும். 40 வயதுக்கு பிறவே இவருக்கு மேன்மை காணப்படும். சொல்லில்லா துன்பத்தை ஒரு 30 வயசு வரைக்கும் ஓவரா அனுப்பிச்சிருப்பாரு. என் வாழ்க்கையில் எப்படா வெளிச்சல் வரும்னு சொல்லி ஒரு ஏக்கத்தில் இருப்பார். 10 பேருக்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருப்பார். தனக்கு அட்வைஸ் பண்ணால் எரிச்சல் போடுவார். மன அழுத்தம் இருந்துக்கிட்டே இருக்கும். கையெழுத்தை மாற்றினா பிறதான் அவருக்கு மன அழுத்தம் குறையும். இவருக்கு முன்வீலும் பஞ்சராக இருக்குது, பேக் வீல 25% ஏர் இருக்கு. சாதனைக்கு 3ஆம் நம்பர்னா ஒரு 25% தான் உங்களுக்கு தன்னம்பிக்கை சொல்லியிருக்கோம். ஆகையால ஒரு ரகசிய நம்பர்ல மட்டும் 39 வருது. இவர் 39 நம்பரை பற்றி உங்களுக்கு தெளிவாக பழைய தொடரில் போகிற உங்களுக்கு நிறைய தொடர் சொல்லியிருக்கோம். இவர் ஆத்ம திருப்திக்காக வேலை பார்த்துக்கிட்டு இருப்பார். இவருடைய உழைப்பை உடன் இருக்கிறவங்க அனுபவிச்சுக்கிட்டே இருப்பாங்க. செக்கை புழிஞ்சி சாறு புழிஞ்சி வெறும் ஆளா தூக்கி போட்டுருவாங்க. ஒரு காலத்தில் இவரை ஒன்றும் இல்லாத ஆளாக்கி வெளியே தூக்கி போட்டுருவாங்க. அந்த அளவுக்கு இந்த நம்பரு அவரே தெரியும். நம்மளை இவங்க நல்லா பயன்படுத்துகிறாங்க, அவங்களுக்கே தெரியும். அது யாருன்னே அவங்களுக்கு அவங்க நண்பர் வட்டாரத்தில் செக் பண்ணிட்டு தான் தெரியும். இருந்தாலும் அவர் ஒரு இரக்க குணம், தியாக குணம், இலக்கண மனசாக இருப்பார். அந்த 3ஆம் நம்பருக்கு பிறருக்கு உதவி பண்ணி ஒவ்வொருத்தரத்தை வாங்கிக்கிட்டே இருப்பார். இருந்தாலும் அவருடைய சேவை மனப்பான்மை கடைசி வரைக்கும் இதே கையெழுத்தில் இருக்கையில் சுயநலமாக எந்திக்காது. புதுமையை நோக்கி நகல்னா கையெழுத்து மாத்திரம் அப்புறம் தான் தப்பிக்கும். இவருடைய ஜாதக அமைப்பை பார்த்தீங்கன்னா லக்னத்தில் ராகு இருக்குது, பிடிவாதக்காரர், சுக்கிரன் இருக்குது, டெய்லி ஒரு புத்தாலே வசீகரமாக இருப்பார், குருமார் இருக்கார், 10 பேருக்கு குருமார் உபதேசம் பண்ணுவார். ராகு வேற இருக்குது, நல்லா பயங்கரமான ஒரு தன்னம்பிக்கையோடு இருந்துக்கிட்டு இருப்பார். நல்லா கான்ஃபிடென்ட் இருக்குது. வாக்கு எடுபடலை, தைரியம் பரவாயில்ல. 4ஆம் இடம் ராகு இருக்குது. சுகம் சார்ந்த கவலை, வீடு கட்டினாலும் ஒரு திருப்தி இருக்காது. இருந்தாலும் ஒரு ஆரோக்கிய குறைவை பேசிக்கிட்டே இருப்பார். பூர்வ புண்ணியம் நல்லா இருக்குது. நோய் கடன் வம்பு வழக்கெல்லாம் கிடையாது. ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிளில் குரு இருக்குது. நண்பர் வட்டாரம் 7ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால நண்பர் வட்டாரம் நல்லா இருக்குது. யார்கிட்டையும் விட்டு கொடுத்து போவார். மனைவியோட அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் இருக்கும். அப்பா சொத்து பார்வையில் தான் கிடைக்கி, காலதாமதமாகும். தொழில் நல்லா வலுத்திருக்கு. அப்பா சொத்து காலதாமதமாகும். தொழில்ஸ்தானம் வலுத்திருக்கு. சுக்கிரன் இருக்கிறனால ஒரு பெண்கள் அலங்கரிக்கிற தொழில் பார்த்துக்கலாம். இல்லை உணவு சம்பந்தமான தொழில், பலசரக்கு கடை கூட வச்சுக்கலாம். அந்த அளவுக்கு அந்த நம்பர் காட்டுது. சூரியன் வேற இருக்கிறதுனால ஒரு நெருப்பு சம்பந்தமான தொழிலும் பார்த்துக்கலாம். ராகு பார்வை வேற இருக்குது. கம்சம் தொழிலும் பார்த்துக்கலாம். தொழில் எப்பயும் பிஸியாக பார்த்துக்கிட்டே இருப்பார். இருப்பு ஸ்தானம் பார்த்தோன்னா 2, 5, 11 2 கிரகம். இந்த இருப்பு ஸ்தானத்தில் 1 தான் இருக்குது. பார்வையிலையும் 1 தான் இருக்குது. நார்மலான ஒரு பணப்பழத்தில் இருப்பார்.
பெரிய அளவில் ஆஹா ஓஹோன்னு சொல்கிற அளவுக்கு பணம் என் கையில் இல்லை, ஒரு நார்மலாக தேவைக்கான பழக்கத்தை நடமாட்டத்துக்கு தான் இருக்குது அப்படின்பாரு. வீண் வரையும் பண்ணலை. வி முத்துச்செல்வத்தின் மனக்கவலை, வாக்கீடுபடலை, 4ஆம் படம் சுகம் சார்ந்த கவலை, அப்போஜத்து கிடைக்கலன்னு கவலை, பணம் இருப்பு இன்னும் தேவை காணாமல் இருக்குது, நார்மலாக தான் இருக்குது, இன்னும் ஒரு செழிப்பாக என்கிட்ட இல்லை அப்படிங்கிறது தான் இவருடைய மிகப்பெரிய கவலையாக இருக்கும். இதுதான் பி முத்துச்செல்வத்தின் வாழ்க்கை தரம். பி முருகேசன் நியூமராலஜி நம்பர் 43, பிரமிடு நம்பர் 25. பெரும்பாலும் கேதுவோடைய ஆற்றல் வந்துட்டாலே, அதாவது ஒரு ஜாதகத்திலையும் சரி, அஸ்வதி நட்சத்திரம் கேது, பரணி நட்சத்திரம் கேது, மூல நட்சத்திரம் கேது, இந்த திசையில் இந்த நட்சத்திரம் பிறக்கிறவங்க போகிறோம் ஒரு கேது தசை தான் ஆரம்ப தசையாக இருக்கும். அஸ்வதி நட்சத்திரம், மக நட்சத்திரம், மூல நட்சத்திரம், இந்த நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்க போகிறோம் ஒரு கேதுவுடைய தாக்கத்தில் இருக்கிறதுனால அவங்க பிறக்கையில் அந்த தசை தான் ஓடும். அவங்க பிறந்திருக்கையில் அந்த தசை 7 வருஷ கணக்கு இருக்குது. அது கற்பப்பையிலேருந்து வெளியே வந்து இருப்பை பொறுத்து இருக்குது. எத்தனை வயசு அது முடியுதோ அந்த தசை முடி வரைக்கும் அவங்க திக்கி திக்கி பேசிக்கிட்டே இருப்பாங்க. பிறந்த குழந்தையாக இருந்தாலும் திக்கி திக்கி பேசுவாங்க. ஒரு தெளிவான பேச்சு வர்றதுக்கு அந்த தசை முடிஞ்ச அப்புறம் தான் வரும். இப்போ இதில் என்ன சொல்ல வரேன்னா, இந்த நம்பரு 7ஆம் நம்பரு, இங்கேயும் 7ஆம் நம்பரு. சில நம்பருக்காரங்க ஒரு மனநல பாதிக்கப்பட்டுலாம் சிலவங்க வந்துடுறாங்க. இந்த நம்பருக்காரங்க அந்த மாதிரி சில ஆளுக்கு கொடுத்துருது. 7ஆம் நம்பருடைய தாக்கம் அதிகமாக இருந்தால், இந்த நம்பருக்காரர் கிடையாது, சில ஒரு உதாரண நம்பருக்காக சொல்லிக்கிட்டு இருக்கோம். 2 பக்கம் அந்த 7உடைய தாக்கம் வர்றவங்களுக்கு சில ஆள் அந்த மாதிரி பாதிக்கப்படுறாங்க. பி முருகேசனுடைய நியூமராலஜி நம்பர் 43, ரகசிய நம்பரில் 25. இவருக்கு முன்வீலும் பஞ்சரு, பேக் வீலும் பஞ்சரு. நம்ம ஏற்கனவே இதில் சொன்ன மாதிரி வி திருப்பதிக்கு சொன்ன மாதிரி 43, இவரும் அதே தான். வெள்ளந்தியாக இருப்பார், ஊருக்கு தான் பிரயோஜனப்படுவார், தனக்குன்னு தேடிக்கிட்டு இருக்கையில காரியத்தடையை கொடுத்துக்கிட்டே இருக்கும். இந்த நம்பரு உங்களுக்கு 25 நம்பர் ஸ்பெஷல்லாம் நம்ம போட்டிருந்தோம். 25 நம்பரு ஒரு சந்திரனுடைய பிள்ளை, சந்திரனுக்கு பிறந்த பிள்ளை புதன், அவ்வாறு ஏற்றுக்கிட மாட்டார். அந்த புராண கதையெல்லாம் உங்களுக்கு அந்த 25 நம்பர் ஸ்பெஷலில் பேசியிருக்கோம். இந்த நம்பர் சம்மந்தப்பட்டாலே மனைவியிடம் திட்டு வாங்கணும். ஆணாக இருந்தால் மனைவியிடம் திட்டு வாங்கிக்கிட்டே இருக்கணும். இது பெண்ணுடைய பேராக இருந்தால் இந்த பேர் வந்துட்டால் கணவன்கிட்ட திட்டு வாங்கணும். இது ஆணுடைய பேராக இருக்கனால இவர் மனைவிட்ட திட்டு வாங்கணும். கல்யாணத்துக்கு முன்னாடி தாயிட்ட திட்டு வாங்கி சகோதரியிட்ட திட்டு வாங்கிட்டு இருப்பார். கல்யாணத்துக்கு பிறகு மனைவிட்ட திட்டு வாங்கணும். இவருடைய நம்பரு நியூமராலஜி நம்பரும் பிரமிடு நம்பரும் 7 சம்மந்தப்படுறதுனால மிகுந்த காரிய தடை. தடைனா அதிகமான தடை. 100 தடவை முயற்சி பண்ணால் 2 தடவை தான் வெற்றி பார்க்க முடியும். விழுந்து எரிஞ்சிக்கிட்டே இருக்காரு. 10 தடவை 1 தடவை தான், 10 தடவை முயற்சி பண்ணுறோன்னா 1 தான் வெற்றி பார்க்குறதே அபூர்வமாக இருக்கும். அந்தளவுக்கு தாரியதை. இப்போ 1ஆம் நம்பரு நம்ம 9ஆம் நம்பர் மற்ற 5ஆம் நம்பர்லாம் பார்த்தீங்கன்னா 1, 5, 6, 9 தான் நம்ம ஊக்க தன்னம்பிக்கை நம்பர் சொல்லியிருக்கோம். அது 10 தடவை முயற்சி பண்ணலை, 8 தடவை 9 தடவை வெற்றி அடைஞ்சிரும். இந்த நம்பருக்கு அப்படி கிடையாது. 10 தடவையில் 1 தான் வெற்றியை பார்க்க முடியும். இந்த கையெழுத்தை மாற்றின அப்புறம் தான் இவர் ஜெயிக்க முடியும். இது வரைக்கும் இந்த நம்பருக்காரங்களுக்கு அந்த மாதிரி பேரை மாற்றதுக்கு பக்கத்தில் வந்துட்டாலும் ஒரு 1/2 மணி நேரம் கேட்டு போயிட்டு அதை அடுத்து அப்படியான்னு சொல்லிட்டு நம்ம சின்சியராக கேட்பார். அதுக்கு அடுத்த செகண்டு வெளியே போயிடுவார். அதை கொஞ்ச நேரத்தில் வெளியே போனோன்னு மறந்துடுவார். அதை அடைய விடாமல் அந்த தடையை பண்ணிக்கிட்டே இருக்கும். ஏன்னா காரணம், இந்த நம்பரு தலைகளை சுற்றுற கரகம் ஒன்று, அந்த செகண்டுக்கு நம்புவார். சாமி பக்தி தாறுமாற ஏறும். தனக்கு ஒன்று நல்லது நடக்கலைன்னா சாமியை போய் திட்டிக்கிட்டே கிடப்பார். ஆனால் மறுபடியும் வீட்டுக்குள்ளே போய் ஆர்வமாக நல்லா அவரை போய் பார்த்தா அவர் தான் புண்டரிக்கிற அளவுக்கு ஓவராக சரணாகதின்னு சொல்லி சாமி முன்னாடி பத்தியை காட்டி இடிக்கிற அளவுக்கு கொண்டு போயிடுவார். அந்தளவுக்கு பக்தி 100%க்கு 200% மார்க் போகிற அளவுக்கு தாறுமாறாக பக்தி கூடியிருக்கும். அந்தளவுக்கு கூடுற அளவுக்கு அவருடைய கையெழுத்தை மாற்றினா தான் அதனுடைய தடைகளை நீக்க முடியும். அதுக்கு அவர் இறைவனுடைய அந்த பிராப்தம் இருந்தால் தான் கிடைக்கும். கையெழுத்தின மாற்றின அப்புறம் தான் இவருடைய காரிய தடை அனைத்தும் நீங்கும். எல்லே நம்பரை வைத்துக்கிட்டே இருந்தால் இவர் ஊருக்கு தான் பிரயோஜனப்படுவார், தனக்கு பிரயோஜனமாக மாட்டார். பொது காரியத்துக்கு இறங்கிட்டால் பேர் புகழை கொடுக்கும். குடும்பத்துக்குன்னு எடுக்கையில் மிகுந்த கெட்ட பேர் வாங்கிட்டு இருப்பார். இவருடைய ஜாதக அமைப்பு பார்த்தீங்கன்னா லக்னத்தில் குரு இருக்குது. 10 பேருக்கு குரு மாதிரி இப்போ உபதேசம் பண்ணிக்கிட்டே இருப்பார். லக்னத்தில் குரு இருக்குது, 10 பேருக்கு குரு மாதிரி உபதேசம் பண்ணுவார். வாக்கு ஈடுபடலை, தைரியம் இல்லை, சுகம் சார்ந்த கவலை. சனி கிரகம் இருக்கிறனால கொஞ்சம் எதுவும் சுகமாக இருந்தால் ஒரு காலதாமதத்தை கொடுக்கும். தாத்தாவோட புண்ணியம் இருக்குது, அப்பாவோட புண்ணியமும் இருக்குது. தாத்தாவோட புண்ணியம் இருக்குது. அடுத்து
நோய் கடன் வம்பு வழக்கெல்லாம் இல்லை. 7ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்குது, களத்திர தோஷம் காட்டுது. ராகு வேற இருக்குது. ராகு இருக்கனால மனைவியோட கருத்து வேறுபாடு, விட்டு கொடுத்து போக மாட்டார். இந்த இடத்துல இருக்கிறதுனால சுக்கிரன் களத்திர தோஷத்தை கொடுக்கும். ராகு 2 பேருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங்கை கொடுக்காம ஒரு பிரிவினை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்பா சொத்து புகழ்ஸ்தானம் வலுத்திருக்கு. சொத்து எதுவும் இருந்தாலும் அவருக்கு கிடைச்சிரும். தொழில் சார்ந்த கவலை, தொழில்ஸ்தானம் காலியாக இருக்குது, அப்பா சொத்து கிடைச்சிரும். தொழில் சார்ந்த கவலை, பண இருப்பு இல்லை, இந்த பார்வையில் தான் விழுது. வீண் விரயம் பண்ணலை. பி முருகேசன் மனக்கவலை எடுத்துக்கிட்டான். பி முருகேசனுடைய மனக்கவலை வாக்கு ஈடுபட மாட்டேங்கி, தைரியம் கம்மியாக இருக்குது. 7ஆம் இடம் களத்திரத்தில் தோஷம் காட்டுது. பிடிவாதம், மனைவியோட அண்டர்ஸ்டாண்டிங் கம்மியாக இருக்குது. தொழில் சார்ந்த கவலை, பண இருப்பு சார்ந்த கவலை பார்வையில் விழுது. இருந்தாலும் அதனுடைய இருப்பு தங்க மாட்டேங்குன்னு அதை ஒரு கவலையில் இருந்துக்கிட்டே இருப்பார். இதுதான் பி முருகேசன் வாழ்க்கை தரம். அடுத்து பி வெங்கடேசன். பி வெங்கடேசனுக்கு நியூமராலஜி நம்பர் 44, பிரமிடு நம்பர் 85. இவருடைய 4ஆம் நம்பருக்கு 2 நாள் வருது. பயம், கூச்சம், படபடப்பு, டென்ஷன், இது பூரா உங்களுக்கு 4ஆம் நம்பருக்கு சொல்லியிருக்கோம். 8ஆம் நம்பரு கடின உழைப்பு பண்ணிக்கிட்டே இருக்கும். 10 பேருக்கு வச்சு மேய்க்கவும் தெரியும், தானும் அந்த வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கும். இங்கே ரகசிய நம்பரில் அதே 4ஆம் நம்பர் 85 சம்மந்தப்படுது. சனிக்கிரகம், புதன் சம்மந்தப்படுது. ஆகையால் 10 பேருக்கு அட்வைஸ் பண்ணுவார். ஒரு அறிவாளி. அவருடைய பிடிவாதம் ஓவராக இருக்கும். கனவு வந்துக்கிட்டே இருக்கும். கூச்சம், பயம், டென்ஷன், நாளைய பிரச்சனை நினச்சிக்கிட்டு இன்னைக்கு வாழ்கிறது இயல்பு வாழ்க்கையில் வாழ விடாமல் தத்தளிச்சிக்கிட்டே இருக்கும். இவருடைய 8ஆம் நம்பருக்கு மன அழுத்தம் இருக்கும். எல்லாமே 8ஆம் நம்பரை பற்றி உங்களுக்கு சொல்லியிருக்கோம். கிட்டத்தட்ட இதில் பூரா 8ஆம் நம்பராக, கிட்டத்தட்ட இந்த வாரம் பூரா 8ஆம் நம்பராக சம்மந்தப்படுது. இவர் லைஃப்பில் ஜெயிக்கிறதுக்கு பேரை மாற்றினா பிறவே நல்லாயிருக்கும். 40 வயதுக்கு பிறவே மேன்மை காண்பார்கள். இங்கேயும் கடின உழைப்பாளி, இதுவும் கடின உழைப்பாளி. இவருக்கு மன அழுத்தம் அதிகமாக இருந்துக்கிட்டே இருக்கும். 8ஆம் நம்பருக்கு ஒரு எதுவும் சாமனத்தில் நடக்காது. 40 வயதுக்கு பிறகுதான் ஒரு வளர்ச்சி, வெளியே மதிப்பு, மரியாதை. அது வரைக்கும் அவர் எந்திக்க முடியாமல், வெளியே பப்ளிசிட்டி ஆக முடியாமல் ஒரு கமுக்கமாகவே இருக்கிற மாதிரி இருக்கும். 30 வயசு வரைக்கும் கடினமான ஒரு பாதையில் சந்திச்சிருப்பார். 31லேருந்து 35க்குள்ளே ஒரு எளிமையான பாதை காட்டுற மாதிரி இருக்கும். 36 to 38க்குள்ளே எதிர்பாராத சம்பவங்கள் பார்ப்பார். 40க்கு பிறகுதான் வெளியே மதிப்பு, மரியாதை கொடுக்கும். வளர்ச்சி பாதைக்கு இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டதுக்கு இப்போ தான் கொஞ்சம் எடுத்து வைக்கிற, கொஞ்சம் டக்குன்னு கொஞ்சம் கிடைக்கக்கூடிய தருணத்தை கொண்டு போகும். அது வரைக்கும் அவருக்கு பொறுமை காக்க வைக்கும். எவ்வளோ காலம்தான் பொறுமையாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ஏக்கத்திலே இருப்பார். ஒரு இருட்டு கிரகம் வெளிச்சத்தை நோக்கி இயங்கிக்கிட்டே இருக்கும். இவர் கையெழுத்தை மாற்றினா பிறகு தான் ஜெயிக்கும். எனக்கு தெரிஞ்சு ஒரு லைஃப்பில் நான் நிறைய தடவை சொல்லியிருப்போம், 8ஆம் நம்பர்காரங்களுக்கு லைஃப்பில் எப்படியும் பேர் மாற்றம் வந்துடுது. 30 வயசுக்கு பிறகு தான் கிடைக்கும், அதுக்கு முன்னாடி கிடைக்க மாட்டேங்கி. ஆகையால் இவர் கையெழுத்தை மாற்றினா பிறகு தான் ஜெயிப்பார். ரகசிய நம்பர்லேயும் 4ஆம் நம்பர் வர்றதுனால இவரை இயக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும். டவுட் வந்துக்கிட்டே இருக்கும். கிளியர் பண்ணுறதுக்கு பக்கத்தில் ஒரு ஆள் ஐடியா கேட்டுக்கிட்டே இருப்பார். அதனால் இவரை இயக்கிறதுக்கு ஒரு ஆள் சுவிட்சு போட்ட கரண்டருமா இருப்பார். எது ஒன்றுனா தான் கருத்தை ஏற்றுக்கிடாமல் தன்னுடைய கருத்தை எதிராளிகிட்ட பூத்துக்கிட்டே இருப்பார். தான் என்ன சொன்னவருமோ அதை ஏற்றுக்கிட மாட்டார். மனசுக்குள்ளே தான் ஒன்று நினச்சிக்கிட்டு ஏதாவது ஒன்று சொன்னால் அப்படிலாம் இல்லையேன்னு மடக்கி பேசுவார். அவர் கருத்தை புகுத்துவதில் இருப்பார். குறைகள் கண்டுபிடிக்கிறதுல வல்லவர். நல்ல விஷயங்கள் பூரா தெரியாது, குறை சொல்வதில் வல்லவர். இதுதான் இவருடைய குணம். இவருடைய ஜாதக அமைப்பு பார்த்தீங்கன்னா பி வெங்கடேஷ். இவருடைய நியூமராலஜி நம்பர், இவருடைய ஜாதக அமைப்பு லக்கணத்தில் ராகு இருக்கு. ரொம்ப அதிகமான பிடிவாதக்காரராக இருப்பார். பிடிவாதக்காரர், வாக்கு எடுபடலை, தைரியம் இல்லை. 4ஆம் இடம் சுகம் சார்ந்த கவலை, பிள்ளைகள் நினைத்து ஒரு சந்தோஷப்படுவார். நோய் கடன் வம்பு வழக்கெல்லாம் கிடையாது. 7ஆம் இடம் சூரியன் நீசம், சுக்கிரன் களத்திர தோஷம் காட்டுது. ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள் நல்லா இருக்குது. அப்பாச்சத்து கிடைக்கலன்னு ஒரு ஏக்கம், பார்வையில் கூட இல்லை. அதனால் குறு பார்வை மட்டும் விழுது, ஒரு காலதாமதத்தை கொடுக்கும். தொழில் சார்ந்த கவலை, சனி பகவான் பார்வையில் விழுது. இரும்பு சம்பந்தமான தொழில் பார்த்துக்கலாம். 10 ரூபா வருது, அங்கே 30 ரூபா விரையும் காட்டுது. சந்திரன் மறையுது, சனிக்கிரகம் மறையுது, சூரியனும் மறையுது. சந்திரன் மறையதுனால மனக்குழப்பம் இருக்கும். சூரியன் மறையதுனால வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் கிடைக்கலன்னு ஒரு ஏக்கத்தில் இருப்பார். சனிக்கிரகம் மறைகிறதுனால ஒரு நரம்பு பலகீனம் காட்டும். பி வெங்கடேஷோடைய மனக்கவலை, வாக்கு எடுபடலை, தைரியம் கம்மியாக இருக்குது, கொஞ்சம் களத்திர தோஷம் காட்டுது, அப்பாச்சத்து கிடைக்கலன்னு தவிப்பு, தொழில் சார்ந்த கவலை, வரவுக்கு மீறிய செலவு இருக்கிறது.
இதுதான் பி வெங்கடேசன் வாழ்க்கை தரம். வி வேலுமணி நியூமராலஜி நம்பர் 37, ரகசிய நம்பர் பிரமிடு நம்பர் 67. இவருக்கு உயர்வான எண்ணங்கள், லட்சியங்கள், தாங்கிற கர்வத்தோடு இருப்பார், தன்னம்பிக்கையாக இருப்பார். எப்பயும் அடுத்த பொருளுக்கு ஆசைப்படல, தனக்கு துரோகம் பண்ணால் பதிலுக்கு துரோகம் பண்ணாமல் மூஞ்சிரம் முடிக்காம ஒதுங்கிடுவார். பணம் இருந்தால் தடப்படலை செலவு பண்ணுவார். 4ஆம் நம்பரு 67 வந்து ஒரு சுக்கரனுக்கு இது சம்மந்தப்படுறதுனால மீன் வரையும் தான் பண்ணிக்கிட்டே இருப்பார். இவருக்கு அல்சர் ப்ராப்ளம் உண்டு, அஜீரண கோளாறு உண்டு. யார் என்ன சொன்னாலும் கடமைக்கு காதலை வாங்கிட்டு தான் கருத்தை புகுத்துவதிலே ரெடியாக இருப்பார். கடமைக்கு தான் காதலை வாங்குவார். அவர் வந்து இதில் சுயபத்தி எடுத்துருவார், இதில் சுயபத்தி எடுக்க முடியாமல் இருக்கார். முன்வீல் நல்லா இருக்குது, பேக் வீல் பஞ்சராக இருக்குது. இவருக்கு இதில் படி சொந்த முடிவு எடுத்துக்கிட்டு தான் சுதந்திரமாக இருக்கணும், என்ன டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு பாரு. இங்கே வந்து கொத்தடிமையாக வேலை பார்த்துக்கிட்டு இருப்பார். இதில் முதலாளியாக இருக்கக்கூடிய தகுதி இருக்குது, இதில் அடிமை தொழில் காட்டுது. மைக்கை பிடிச்சி பேசுனா கொஞ்சம் நடுக்கம் கொடுத்துரும், அந்தளவுக்கு பய உணர்வு. எப்பயும் நைட்டு கனவு வருது. யார் என்ன சொன்னாலும் ஒரு தான் கருத்தை பொறுத்தல தான் ரெடியாக இருப்பார். பூச்சி சுபாவம் அதிகமாக இருக்கும். டென்ஷன், படப்படப்பு. ஒரு பார்த்தவங்க டென்ஷன் பார்ட்டி கூட சொல்லிடுவாங்க. அந்தளவுக்கு ஒரு படப்படப்பை கொடுத்துக்கிட்டே இருக்கும் அந்த நம்பர். ஒரு புரட்சிகரமாக பேசிக்கிட்டே இருப்பார். பிடிவாதம் ஓவராக இருக்கும். சில நேரம் அந்த பிடிவாதத்தினால சில நேரம் ஜெயிப்பார். இவருடைய ஜாதக அமைப்பு பார்த்தீங்கன்னா லக்கணத்தில் சுக்கரன் இருக்குது. டெய்லி ஒரு புத்தாடை கட்டுவார். வாக்கு எடுபடலை, தைரியம் இல்லை, சுகஸ்தானம், வீடு, பல இடங்களில் எங்கெங்கே சொத்து இடம் வாங்கி போட்டு வச்சுக்கிடுவார். ஏதாவது சொன்னால் ஒரு டக்குன்னு புரியக்கூடிய மெமரி இருக்குது. பிள்ளைகள்னால சந்தோஷம், நோய் கடனெல்லாம் கிடையாது. ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள் நல்லா இருக்குது. அப்பா சொத்து கிடைக்கும். புகழ் நல்லா இருக்குது, புகழ் ஸ்தானம் நல்லா இருக்குது. தொழில் வந்து ஒரு ஒன்று அறிவு சார்ந்த தொழில், இன்னொன்று ஒரு டிபார்ட்மெண்ட் மாதிரி ஒரு அலங்கரிக்கிற லேடிஸ் அலங்கரிக்கிற தொழில், பெண்களுக்கு வரக்கூடிய தொழில் பார்க்கலாம். இல்லை ஃபேன்சி ஸ்டோரு, ஷாப்பிங், இந்த மாதிரி லைனில் அவங்க இறங்கிக்கலாம். ஒரு டிபார்ட்மெண்ட் மாதிரி நடத்துறதுக்கும் அந்த நம்பர் எடுத்து கொண்டு போகும். அந்த நம்பரு அந்த தகுதியும் இருக்குது. சுக்கிரனாலே ஒரு பெண்கள் அலங்கரிக்கிற தொழில், அனைவரையும் ஒரு கவரக்கூடிய தொழில் பண்ணிக்கலாமுங்க. இவருக்கு லாபான் பார்க்கல ஒன்றையும் காணும். லாபஸ்தானத்தில் பூர்வ புண்ணியத்துலேருந்து தான் அந்த கரகம் பார்க்கு. வரவுக்கு மீறி விரயம் கட்டுது. விரயஸ்தானத்தில் வந்து ராகு இருக்குது. ராகு இருக்கிறதுனால ஒரு வெளியூர் அலைச்சல் அதிகமாக இருக்கும். சூரியன் வேற மறைஞ்சி கிடக்கு. என் வாழ்க்கையில் எப்படா வெளிச்சம் வரும் ஒரு ஏக்கத்தில் கிடப்பார். 10 ரூபா வருமானம் வருது, அங்கே 30 ரூபா விரயம் காட்டுது. வரவுக்கு மீறிய செலவு காட்டிக்கிட்டு இருக்கு. விரயத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் தத்தளிச்சிக்கிட்டு இருப்பார். வி வேலுமணியுடைய மனக்கவலை, வாக்கு எடுபட மாட்டேங்கி, தைரியம் கம்மி, இருப்பு ஸ்தானம் இல்லை, வரவுக்கு மீறிய செலவு காட்டுது. இதுதான் வி வேலுமணியின் வாழ்க்கை தரம். வி மணிகண்டனுக்கு நியூமராலஜி நம்பர் 35, பிரமிடு நம்பர் 79. வி வேலுமணிக்கு பிரமிடு நம்பரில் நியூமராலஜி நம்பரும் வீக்காக இருக்குது, பிரமிடு நம்பரும் வீக்காக இருக்குது. 8ஆம் நம்பர்னாலே உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருப்போம். 8ஆம் நம்பர் என்றாலே அவர் திருந்துறாரோ இல்லையோ ஊரை திருத்துற வேலையை தான் அவர் மெயினாக கான்சன்ட்ரேஷன் பண்ணிக்கிட்டார். 3ஆம் நம்பர் பிறருக்கு தொண்டு செய்யும். இவர் ஒரு அறிவாளித்தனமாக இருப்பார். 3ஆம் நம்பரும் ஒரு அறிவாளி, 5ஆம் நம்பரும் அதை விட அறிவாளி. 2 பேரும் 10 பேருக்கு உபதேசம் பண்ணுற மாதிரி வேலையில இறங்கிட்டு இருப்பாங்க. குரு மாதிரி உபதேசம் பண்ணிக்கிட்டே இருப்பார். அவருக்கு போய் அட்வைஸ் பண்ண போனால் எரிச்சல் பட்டுருவார், தூர போட்டுருவார். மொத்தத்தில் அவர் வந்து மன அழுத்தம் அதிகமாக இருக்கும். இந்த 8ஆம் நம்பர் இருக்கிறனாலே 40 வயசுக்கு பிறகு நல்லா இருக்கும்னு உங்களுக்கு சொல்லியிருக்கோம். இவர் பேர் மாற்றினா பிறகு ஜெயிப்பார். இவர் 40 வயசு வரைக்கும் ஒரு 30லேருந்து சில மாற்றம் 35 வரைக்கும், 36 to 38க்குள்ளே ஒரு எதிர்பாராத சம்பவத்தை பார்ப்பார். அது நல்லதோ கெட்டதோ அவங்கவுங்க அனுபவத்தில் சில ஆளுக்கு நல்லது நடக்குது, சில ஆளுக்கு சுமாராக இருக்குது. ஆனால் 40க்கு பிறவே ஒரு வளர்ச்சி பாதைக்கு அடி எடுத்து வைக்காங்க. 40க்கு பிறகு தான் அவங்க தேடுதல் அனைத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஈஸியாக கிடைக்கி 40 பிறகு தான் அவங்க ஊரில் பிரபலத்தை கொண்டு வரும். இது தாமதப்படுத்திக்கிட்டே இருக்கும். இந்த நம்பர் எடுத்துக்கிட்டோன்னா பிறருக்கு தான் தொண்டு செய்ய போகும். தனக்குன்னு சுயநலத்தோடு செயல்பட்டால் மிகுந்த காரியத்தடையை கொடுத்துக்கிட்டே இருக்கும். மிகுந்த காரியத்தடையை பார்த்துக்கிட்டு இருப்பார். இவர் டயத்துக்கு ஒரு வேலையை செய்ய மாட்டார். அலட்சியம், மெத்தனம், அதனால் காரியத்தடை பார்ப்பார். பிறருக்கு தொண்டு செஞ்சு தனக்குன்னு சுயநலத்தோடு தேடினா காரியத்தடை கொடுக்கும். சுயநலத்தோடு தேடிக்கிட்டு இருக்கல மிகுந்த காரியத்தடை பார்த்துக்கிட்டே இருப்பார். இந்த நம்பரு தாமதப்படுத்தும், இந்த நம்பரு தடையை கொடுத்துக்கிட்டு இருக்கும். என் வாழ்க்கையில் எப்படா வெளிச்சம் வரும்னு சொல்லி ஏக்கத்தில் இந்த நம்பர் இருக்குது. இவர் 100 தடவை கீழே விழுந்து 2 தடவை வெற்றி பார்த்துக்கிட்டு இருக்காரு. 2 நம்பருமே வெற்றிக்குரிய நம்பர் கிடையாது. பேரை மாற்றினா அப்புறம் தான் ஜெயிக்கும்.
இந்த நம்பரே வச்சுக்கிட்டு இருந்தால் முன் வீலும் பஞ்சராக இருக்குது, பேக் வீலும் பஞ்சராக இருக்குது. உங்களுக்கு 1, 5, 6, 9 தான் சாதனைக்குரிய நம்பர்னு சொல்லியிருக்கோம். இருக்கு 2, 4, 7, 8 வரக்கூடாது. நியூமராலஜி நம்பரும் தப்பாக இருக்குது, பெரும்பேர் நம்பர் தப்பாக இருக்குது. ஆகையால் இந்த நம்பருக்காரங்க ஜெயிக்கிறதுக்கு பேர் மாற்றினா பிறகு தான் ஜெயிக்க முடியும். இவருடைய ஜாதக அமைப்பு பார்த்தீங்கன்னா லக்கணத்தில் ராகு இருக்குது, பிடிவாதமாக இருக்கார், சூரியன் இருக்குது, பாடி ஹீட் இருக்குது, புதன் இருக்குது, டெக்னிக்கலாக பேசுவார், அனைவரையும் கவரக்கூடிய அளவில் இருப்பார், தன்னம்பிக்கை நல்லா இருக்குது. வாக்குஸ்தானத்தில் சந்திரன் இருக்குது, சூரியன் இருக்குது, சாந்தமாக பேசுகிறாரு, ஸ்ட்ராங் அடித்து பேசுகிறாரு. தைரிய ஸ்தானத்தில் ஒன்றையும் காணும், சுத்தமாக தைரியம் இல்லை, பார்வையில் தான் உங்களுக்கு. சுகஸ்தானம் சுத்தமாக காலியாக இருக்குது. பூர்வ புண்ணியம் அதிர்ஷ்டம் யோகம்லாம் காட்டுது. புதன் வேற உச்சம் இருக்குது. ஏதாவது ஒரு விஷயத்தை சொன்னால் தப்புன்னு புரிஞ்சுக்கூடக்கூடிய மெமரி பவர் இருக்குது. அப்பா சொத்து சூரியன் இருக்குது, கொஞ்சம் எளிமையாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ராகு இருக்கிறனால கொஞ்சம் போராடி தான் கிடைக்கக்கூடிய தகுதி காட்டுது. தொழிற்ஸ்தானத்தில் ஒரு வசீகரமாக பெண்கள் அலங்கரிக்கக்கூடிய தொழில் காட்டுது. ஒரு ஜவுளித்துறை, ஒரு ஃபேன்சி இல்லது ஒரு ஆடம்பரமான டிபார்ட்மெண்ட், ஒரு கண்ணாடி மாளிகை மாதிரி ஒரு அலங்கரிக்கக்கூடிய தொழில் எதுவும் பார்த்துக்கலாம். பெரிய ஆஃபீஸ் மாதிரி போட்டு நடத்தக்கூடிய நிர்வாகத்துக்குரிய கெப்பாசிட்டி அதில் காட்டுது. லாபஸ்தானம்னு பார்க்கல ஒன்றையும் காணும், 10 ரூபா வருமானம் காணும். இதில் 2, 5, 11 2ஆம் இடம் தனஸ்தானம், 5ஆம் இடம் பணத்தை எண்ணி பார்க்காரு. இருப்பு ஸ்தானத்தில் ஒன்றையும் காணும், வீண் வரையும் பண்ணல் அவருக்கு. எம் மணிகண்டனுடைய மனக்கவலை தைரியம் கம்மியாக இருக்குது, சுக சார்ந்த கவலை. எனக்கு வீடை கட்ட முடியல, அந்த யோகம் இதெல்லாம் கம்மியாக இருக்குது, தைரியம் கம்மியாக இருக்குது, சுகஸ்தானம் கம்மியாக இருக்குது. 7ஆம் இடம் ஃப்ரெண்ட்ஷிப்பை காணும், தாம்பத்திய திருப்தி கம்மியாக இருக்குது, ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள் கம்மியாக இருக்குது, யார்கிட்டையும் விட்டு கொடுத்து போக மாட்டார், மனைவியோட அண்டர்ஸ்டாண்டிங்லாம் கம்மியாக இருக்குது. கல்யாணம் இந்த நம்பருக்கு தாமதப்படுத்தும், இந்த நம்பருக்கு தடை கொடுத்துக்கிட்டு இருக்கும். எனக்கு இன்னும் கல்யாணம் முடியலைன்னு சொல்லி மிகுந்த காரிய தடை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்படியே முடிந்தாலும் கருத்து வேறுபாடு கொடுத்துக்கிட்டு இருக்கும். இந்த இடத்துல இல்லாதான் திருப்தி கம்மியாகிக்கிட்டு இருக்கும். இவருடைய வீடு கட்டணும் ஒரு முயற்சி எடுத்தாலும் இந்த நம்பர் தாமதப்படுத்திக்கிட்டு இருக்கும், இந்த நம்பர் தடை கொடுத்துக்கிட்டு இருக்கும். இருப்பு ஸ்தானம் பார்க்கல ஒன்றையும் காணும். வி மணிகண்டனான மனக்கவலை தைரியம் கம்மியாக இருக்குது, சுகஸ்தானம் கம்மியாக இருக்குது, ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள் கம்மியாக இருக்குது, கல்யாண காரியம் தாமதப்படுத்தும், பண இருப்பு தங்கலை. இதுதான் வி மணிகண்டனின் வாழ்க்கை தரம். வி ஐயப்பன் நியூமராலஜி நம்பர் 32, பிரமிடு நம்பர் 52. 32க்கு ஒரு புத்திசாலி, அதி புத்திசாலி, ஜாலியாக இருப்பார், விட்டு கொடுத்து போவார். எவர்கிட்டையாவது ஐடியா கேட்டால் அவர் தோற்று போவார். அவர் சொந்த முடிவு எடுக்கணும். சுய முடிவு எடுக்காமல் யார்கிட்டையாவது ஐடியா கேட்டு செஞ்சால் தோற்று போவார். ஏன்னா அவர் ஆள் மனதில் அந்த நம்பர் சொல்லிக்கிட்டே இருக்கும். அது அவ்வளோக்கும் வெற்றிக்கு வித்தான நம்பர். அதனால் இந்த நம்பர் நல்ல நம்பராக இருந்துக்கிட்டு இருக்கல அவர் யார்கிட்டையும் ஐடியா கேட்கக்கூடாது. வசதி தாயின் பரிபூர்ண அனுகிரகம் பெற்ற நம்பர் அந்த நம்பரு. குரு சந்திரன் குருச்சந்திர யோகம், குருச்சந்திர யோகம் பெற்ற நம்பரு. ஆகையால் அந்த நம்பருக்கு ஜெயிச்சிருவாங்க. ரகசிய நம்பரில் 52 வர்றதுனால உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருப்போம். புதன் சந்திரனுக்கு பிறந்த குழந்தை புதன் கிரகம், அது இல்லை என்று மறுப்பார். அதனால் 25 நம்பர் தொடரை பற்றி பேசுவோம். இதில் இது மாற்றி கிடக்கு. புதனும் சந்திரன் சேரலை. இவர் இந்த நம்பருக்காரங்க ஆணாக இருந்தால் பெண்ணிட்ட திட்டு வாங்கிக்கிட்டே இருக்கணும், பெண்ணாக இருந்தால் ஆணிட்ட திட்டு வாங்கிக்கிட்டே இருக்கணும். இவர் திருமணத்துக்கு முன்பு அம்மாவிடம் திட்டு வாங்கி, சகோதரியிடம் திட்டு வாங்கி, திருமணத்துக்கு பிறகு மனைவிட்ட திட்டு வாங்கிக்கிட்டே இருக்கணும். இந்த நம்பருக்கு பிறருக்கு தொண்டு செய்ய போனால் நல்லா ஆகும். சுயநலத்தோடு செயல்பட்டால் காரி தடை கொடுத்துருக்கும். சலட்சியப்படுத்துவார், மெத்தனப்படுத்துவார். தான் ஆன்மீகம் தாறுமாற ஏறும். டயத்துக்கு ஒரு வேலை செய்ய மாட்டார். கடைசி பொழுதுல தான் போய் அதை மொக்கப்பட்டு ரிஸ்க் எடுத்து பண்ணிக்கிட்டு இருப்பார். ஒரு வேலையை டயத்துக்கு செஞ்சால் அவர் காரை தடை நீங்கும். ஆனால் அந்த ரிஸ்க் எடுக்க மாட்டார். சோம்பேறித்தனமே அதிகமாக இருக்கும், அலட்சியம் அதிகமாக இருக்கும், சாமி பக்தி ஏறும் இறங்கும். அது ஒன்று சொன்னால் அப்படியான்னு சொல்லி ஆச்சரியப்படுற மாதிரி கேட்பார். அடுத்த செகண்டு கொஞ்சம் அரை மணி நேரத்தில் அவருக்கு வெளியே போனோன்னு அதை அடைய விடாமல் தடை பண்ணிக்கிட்டே இருக்கும். அது என்னன்னு அவருக்கே தெரியாது. 10 தடவை ஒரு தடவை தான் வெற்றி பார்க்க முடியும். நம்ம வெற்றிக்குரிய நம்பரில் போகிறோம் 10 தடவை மாதிரி ஜெயிச்சா 8 ஜெயிச்சிடலாம். ஆனால் இந்த நம்பர் பார்த்தீங்கன்னா 10 தடவை 1 தான் ஜெயிக்க முடியும். ஆக நம்பரை மாத்திரம் அப்புறம் தான் ஜெயிக்க முடியும். இந்த நம்பருக்காரங்க மிகுந்த காரிய தடை நீங்கிறதுக்கு கையெழுத்து மாற்றி கொண்ட அப்புறமே மாற்றம் கிடைக்கும். இவருடைய ஜாதக அமைப்பை பார்த்தீங்கன்னா தன்னம்பிக்கை கம்மியாக இருக்குது, வாக்கு புதன் இருக்குது, நெளிவு சுழியாக பேசுகிறாரு, தைரியம் கம்மியாக இருக்குது, சுகஸ்தானம் வலுத்து இருக்குது. சுகஸ்தானத்தில் சனிக்கிரகம் இருக்கனால ஒரு ஆசைப்பட்டு வீடு கட்டினாலும் கொஞ்சம் காலதாமதமாகும். சூரியன் இருக்கனால ஈஸியாக கட்டக்கூடிய வாய்ப்பு உண்டு. குழந்தை பாக்கியம் பார்வையில் இந்த நம்பருக்கு சுத்தமாக பார்வை காணும்.
தாத்தா புண்ணியம் கம்மியாக இருக்குது, நோய் கடன்லாம் கிடையாது, கல்யாண ஸ்தானத்தில் எழுத்த காணும், அப்பா சொத்துக்கு சுத்தமாக பார்வை இல்லை. இந்த கருத்துக்கு அப்பா சொத்து கிடைக்கிறதே ரொம்ப அபூர்வம். அந்தளவுக்கு எந்த கிரக பார்வையும் இல்லை. அதனால் இந்த நம்பர்காரங்க அதை சார்ந்து ஏதாவது இருந்தால் அதை அடையிறதுக்கு ரொம்ப தாமதப்படுத்தும், கிடைக்க வாய்ப்பில்லைங்கிற மாதிரி தான் இந்த கையெழுத்து காட்டுது. கையெழுத்து மாற்றினா அப்புறம் தான் அதை கிடைக்கக்கூடிய தருணத்தை கொண்டு வரலாம். இவருக்கு தொழில் மட்டும் அழுத்திருக்கு. தொழில் ஸ்தானத்தில் ஒரு 6 கிரகம் அத்தனை பேரும் இவருடைய பேர் போகிற தொழில் ஸ்தானத்தில் குமிஞ்சி இருக்கிறதுனால தொழில் மட்டும் பிஸியாக பார்த்துக்கிட்டே இருப்பார். எப்படியும் பார்த்தானா ஒன்று நெருப்பு தொழில் காட்டுது, ஒன்று இரும்பு தொழில் காட்டுது, ஒன்று பெண்கள் அலங்கரிக்கிற தொழில் காட்டுது. ஆகையால் இவர் அங்கே பார்வையில் வேற நெருப்பு கரகமே சம்மந்தப்படுது. ஆகையால் இவர் தொழிலில் எப்பயும் பிஸியாக இருந்துக்கிட்டே இருப்பார். எல்லாம் உழைச்சிட்டேன், ஆனால் கையில் ராவஸ்தானம் பார்க்கல, ஒன்றையும் காணும், வீண் விரயம் பண்ணலை. வி ஐயப்பனுடைய மனக்கவலை தன்னம்பிக்கை கம்மியாக இருக்குது, தைரியம் கம்மியாக இருக்குது, பூர்வ புண்ணியம் தாத்தா புண்ணியம் கம்மியாக இருக்குது, அதிர்ஷ்டம் யோகம் கம்மியாக இருக்குது. கல்யாண ஸ்தானத்தில் எழுத்து இல்லை, அப்படியே கல்யாணம் முடிஞ்சதுக்கு இந்த நம்பர் தடை பண்ணிக்கிட்டு இருக்கோம். முடிஞ்சாலும் மனைவிட திருப்தி அண்டர்ஸ்டாண்டிங் கம்மியாக இருக்குது. அப்பா சொத்து சுத்தமாக கிடைக்கல, தாத்தா புண்ணியம் இல்லை, அப்பா புண்ணியம் இல்லை, தொழில் மட்டும் பிஸியாக பார்க்காரு. எல்லாம் ஓடிட்டேன், ஆனால் பணம் இருப்பே தங்கலை, வீண் விரயம் பண்ணலை. இதுதான் வி ஐயப்பனின் வாழ்க்கை தரம். இன்று நம்ம ஒரு 10 பேரை பார்த்துருக்கோம். இந்த 10 பேரில் இதே மாதிரி நம்ம ஒரு தொடர்ச்சியாக ஒரு 2 மாத கணக்காக அனைவரும் அவங்கவுங்க பேரை விரும்பினதுனால ஒரு பிரபலமான பேரை போட்டுக்கிட்டு வரோம். இன்னும் 2 வாரங்களில் அடுத்த புது தலைப்பில் அஸ்ட்ரோனிமராலஜி பற்றியே விளக்கிக்கிட்டு இருக்கனால அடுத்த புதிய ஒரு தொடரில் சந்திக்க இருப்பதால் இந்த பேர் சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது உங்கள் பேரணும், அதுக்குள்ளே உங்கள் பேர் இடம்பெறும்னு நினச்சிங்கன்னா உங்கள் பேரை கமெண்ட் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஒரு புதுவிதமான தொடர் அடுத்து ஆரம்பிக்கிறது. நிறைய பேர் யூடியூப்பில் எடுத்தோடனே நீங்கள் பண வரத்துக்காகவே நிறையா பில்டப் கொடுத்து ஏகப்பட்ட விஷயங்களை போட்டுக்கிட்டே இருக்காங்க. இந்த நம்பரை கையில் எழுதிக்கோங்க, இந்த நம்பரை கையில் எழுதிக்கிட்டே உங்களுக்கு பணம் வரும். அதே மாதிரி நம்ம பணத்துக்கு சம்மந்தமாக நீங்கள் இதை பயன்படுத்திங்கன்னா பணம் வரும், அதை பயன்படுத்திங்கன்னா பணம் வரும், பல ரூட்டில் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. என்னுடைய அனுபவத்தில் உங்களுடைய கையெழுத்தில் 2, 5, 11 2, 5, 11 தனஸ்தானம் இருந்தால் நீங்கள் எப்பயுமே பணத்தோடு இருக்கலாம். அந்த பண ரொட்டேஷன் உங்களுக்கு காலத்துக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி சர்க்கிளில் இந்த பேரில் அப்படி ஒரு அமைப்பு, அந்த பேர்லலாம் தனஸ்தானம் 3 இடம் வர்ற மாதிரி ஒவ்வொரு ஆள் பேர்லையும் சிலவங்களுக்கு யதார்த்தம் அமையும். 2, 5, 11 தனஸ்தானத்தை எழுத்து கூட்டிக்கிட்டால் உங்களுக்கு எப்பயுமே உங்கள் கையெழுத்து தான் வாழ்க்கை. அந்த காலத்தில் கைரேகை பற்றி பார்த்துக்கிட்டு இருந்தோம். கைரேகையை பற்றி அதை கைரேகை வளர விடுறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஆனால் கையெழுத்தில் உங்களை மாற்றத்தான், கையெழுத்தை மாற்றினா வாழ்க்கை தரம் மாறப்போகுது. இந்த ஸ்தான பலத்தை வலுக்கூட்டினா உங்களுடைய இந்த ஸ்தான பலத்தை சரி பண்ண முடியும். அந்த காலத்தில் கைரேகை போய் எங்கேயே போய் மாற்ற முடியுமாது. ஆனால் இதில் இன்னொரு விஷயம் இருக்குது, கைரேகை போய் மாற்ற முடியாது, அது ஆணித்தரம் அப்படியே இருக்க போகுது. இந்த கையெழுத்தை மாற்றையில் நிறையா கைரேகையும் வளருது. பெரிய ரேகை தவிர மற்ற பொடி ரேகைலாம் உங்களுக்கு தன ரேகை வளருது. இது அனுபவம் கொண்ட உண்மை. கிட்டத்தட்ட 23, 24 வருஷத்தில் பல அனுபவத்தை பார்த்துட்டோம். இப்போ அடுத்த தலைப்பில் என்ன பண்ணுறோன்னா, யாராவது கையில் பச்சை குத்திட்டாங்கன்னா என்ன கஷ்டப்படுறாங்க, யாரெல்லாம் கையில் இந்த தெரியாமல் ஒரு ஃபோன் நம்பரை கையில் கிறுக்கிக்கிடுவாங்க, உனக்கு இந்த நம்பரை கையில் எழுதிக்கிட்டா ஒரு யோகம் ஒரு அதிர்ஷ்டம்னு பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்படி எழுதிக்கிட்டுனா பிறகு அந்த நம்பரை கொண்டு போய் ஒரு லக்கி நம்பர் பணம், அந்த நம்பரை ஒரு 3 நம்பரோ ஒரு 5 நம்பரோ ஒரு 6 டிஜிட் நம்பரை சொல்லிடுறாங்க. கையில் கிறுக்குனா பிறகு அதில் எழுதிட்டு கையில் வச்சுக்கிட்டு அது அப்புறம் பணம் வருதா? யதார்த்தமாக சிலவங்களுக்கு அப்படி ஒரு சூழ்நிலை ஒரு சந்தர்ப்பத்தில் கிடைச்சிரும், சில நேரம் கிடைக்காது. ஆனால் என்ன அனுபவத்தில் 2, 5, 11 எடுத்திருந்தால் காலத்துக்கும் உங்களுக்கு ரெகுலராகவே அந்த தனஸ்தானத்தை வலுப்படி உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அது எப்பயுமே காலத்துக்கும் அது இருப்பாக இருக்கும். உங்களுடைய சரித்திர வாழ்க்கையாயிரும். இருப்பு ஸ்தானத்துக்கு நீங்கள் இந்த செகண்டுக்கு போய் பணம் வரங்கிறத ஒரு நம்பர் எழுதி வச்சுக்கிட்டால், இந்த நம்பர் எழுதிட்டு போல அதற்கு ஒரு வேல்யூ இருக்குது. அந்த நம்பரை கொண்டு போய் நீங்கள் எழுதிக்கிட்டே இருப்பீங்கள, வீட்டில் பார்க்கல. இதனால் கணவன் மனைவிக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங், நட்பு, சண்டை, சச்சரவு, இதெல்லாம் கையில் பச்சை குத்துனவங்க, இன்சியல் மோதிரம் போட்டவங்க, இந்த மாதிரி இன்னல்களை சந்திக்காங்க. அடுத்து வர்ற தலைப்பில் போகிறோம். நம்ம இந்த மாதிரி யார் கையில் நம்பரை எழுதிக்கிறாங்க, யார் இன்சியல் மரம் போட்டுக்கிட்டாங்க, யார் பச்சை குத்திட்டாங்க, இதில் என்னென்ன கஷ்டங்களை சந்திக்காங்க, அந்த தலைப்பில் நம்ம அடுத்து பேச இருக்கிறோம். அதனால் பல குடும்பங்கள் இதனால் பல பிரிவினையை பார்க்காங்க. சில பேருக்கு அது யதார்த்தமாக நல்ல நம்பராகவும் வந்துடும், சில பேர் அதுக்கு நட்போடு இருப்பாங்க.
இருந்தாலும் என் அனுபவத்தில் அது மிகுந்த ஒரு 90% அது நெகட்டிவ் நம்பராக தான் நிறைய பேருக்கு அமைஞ்சிருக்கு. 10% மட்டும்தான் சிலவங்களுக்கு அது கை கொடுக்குது. ஆகையால் அந்த மாதிரி எழுதி கொண்டு இடைஞ்சலை சந்திக்கிறவங்களை பற்றி அடுத்த தொடரில் நம்ம புது தொடர் இன்னும் ஒரு 2 வாரங்களுக்கு பிறகு ஆரம்பிக்கும். இந்த தலைப்பு இன்னும் 2 வாரங்கள் தொடரும். அதற்குள் உங்கள் பேர் இதில் இடம்பெறும் நினைச்சிங்கன்னா வாட்ஸ்அப் அனுப்புங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அனைவருக்கும் இந்த தொடர் பிடிக்கும் என நம்புகிறேன். எனக்கு மனநிறைவை தருகிறது. உங்கள் அனைவருக்கும் இது பிடிக்கும் என நம்புகிறேன். மீண்டும் அடுத்த ஒரு தொடரை சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம், சுபமங்கலம். வினை தீர்க்கும் நாயகனே.